இன்னைக்கு க்ரோஷேல டைஸி ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஆரஞ்சு கலரில் yarn எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணால் எடுத்துக்கலாம். அப்புறம் அதுக்கு கரெக்டான ஹூக் சைஸ் நான் 3.5 mm எடுத்திருக்கேன். அடுத்தது சிசர்ஸ், அப்புறம் டாப்பஸ்ட்ரி நீடில், இதெல்லாம் தேவை. இப்போ இந்த yarn வச்சு நம்ம ஒரு மேஜிக் ரிங் போட்டுக்கலாம். மேஜிக் ரிங் எதுக்காக போடுறோன்னா, நம்ம ரவுண்ட் ஷேப்பில் ஃப்ளவர் வரணும், அதுக்காக நம்ம மேஜிக் ரிங் போட்டுக்கலாம். இப்போ இந்த மேஜிக் ரிங்கில் ஒரு செயின், 1 செயின் போட்டாச்சு. இப்போ இந்த ரவுண்டில், இந்த ரிங்குள்ள நம்ம 7 சிங்கிள் க்ரோஷேஸ் போட போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு 7 சிங்கிள் க்ரோஷே இதே மாதிரி போட்டுகிட்டே வாங்க. நான் போட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இந்த யானோட மேட்சிங் ஹூக் என்ன அப்படின்னு தெரியலைன்னா, நான் என்னோடய இன்ஸ்டா பேஜில் அதை மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன். அதை எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராமோட ஐடி சேனல் பயோவில் கொடுத்துருக்கேன். நம்ம எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போதும் யானோட ஹூக் அண்ட் டென்ஷன் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் 7 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம இதை நல்லா டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணி முடிச்சுட்டு இதில் மொத்தம் 7 செயின்ஸ் இருக்குது. 7 1 2 3 4 5 6 7 செயின்ஸ் இருக்குது. ஸோ இந்த 7 செயினில் நான் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு செயின் போட்டோம்ல, அந்த செயினில் நம்ம ஹூக் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோமா, இது வந்து ஃப்ளவரோட பேஸ். இதில் தான் நம்ம பெட்டல்ஸ் போட போகிறோம். ஸோ பெட்டல்ஸ் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு 1 2 3 4 செயின்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ பெட்டல் இந்த செயின் போட்ட அதே ஸ்டிச்சில் ஒரு ட்ரிபிள் க்ரோஷே போடணும். இந்த செயினில் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரிபிள் க்ரோஷே நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட போடுங்க. இப்போ இதில் நம்ம ஒரு ட்ரிபிள் க்ரோஷே போட்டு முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ட்ரிபிள் க்ரோஷே அதே செயினில் போடணும். இப்போ அதே செயினில் செகண்ட் ட்ரிபிள் க்ரோஷே நம்ம போடுறோம். இந்த ட்ரிபிள் க்ரோஷே எதுக்காக நம்ம சூஸ் பண்ணியிருக்கோன்னா, நம்மளோட ஃப்ளவர் லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்காக நான் இந்த ட்ரிபிள் க்ரோஷே போட்டிருக்கேன். நீங்கள் ட்ரிபிள் க்ரோஷே இல்லாமல் டபுள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷேயில் கூட போடலாம். இப்போ 2 ட்ரிபிள் க்ரோஷே போட்டு முடிச்சதுக்கப்புறமா 1 2 3 4 செயின்ஸ் போட்டுக்கலாம். இந்த 4 செயினை அடுத்த செயினில் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். இப்போ இதுக்கு இடையில நிறைய கேப் இருக்கும். எதனாலனா, இது ட்ரிபிள் க்ரோஷேன்றதுனால லென்த் அதிகமாக இருக்கிறதுனால கேப்பும் இருக்குது. அதை பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து செகண்ட் பெட்டல் போடலாம். இப்போ அதே இதில் 4 செயின்ஸ் போட்டுக்கலாம். இப்போ அந்த 4 செயின் போட்டோம்ல, அதே செயின்குள்ளே 2 ட்ரிபிள் க்ரோஷே போடணும். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷே போடலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் செகண்ட் ட்ரிபிள் க்ரோஷே அதே செயினில் தான் போடணும்.
2 ட்ரிபிள் crochet போட்டதுக்கப்புறமா 1 2 3 4 செயின்ஸ் போட்டு அடுத்த செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா இதே மாதிரி தான் நம்ம 3rd 4th and 5th பெட்டலும் போடணும். இப்போ நம்ம 2 பெட்டல்ஸ் போட்டு முடிச்சிட்டோம். இதே மாதிரி அடுத்த 3 பெட்டல்ஸும் போட்டுட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நீங்களும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு போடுங்க. இப்போ நான் 5 பெட்டல்ஸும் போட்டு முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறமா இந்த யானை கொஞ்சம் இழுத்துட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. இந்த யான் வந்து ஒர்க்கிங் யான். இந்த யானை தான் நம்ம கட் பண்ணணும். இதை அப்படி கட் பண்ணிக்கலாம். இதை லேசாக இழுத்திங்கன்னா அப்படி வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ நம்ம இந்த ஃப்ளவரோட பின்னாடி வந்து மெஸ்ஸியாக இருக்குல்ல, இதை கொஞ்சம் நீட்டாக்குறதுக்காக டாபிஸ்ட்ரி நீடலையும் வச்சு சிசரையும் வச்சு கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம டாபிஸ்ட்ரி நீடல் வச்சு சரி பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ண இந்த யான் இருக்குல்ல, இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்து இந்த டாபிஸ்ட்ரி நீடலில் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா இது வந்து நம்ம இஷ்டம்தான். நம்ம ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த யான் வந்து உள்ளேயே ஹைட் ஆயிடும். இப்படியே வரிசையாக நம்ம ஒவ்வொரு இதுக்குள்ளேயா விடுறது தான் நம்மளோட வேலை. இப்போ இதில் தான் விடணும் அதில் தான் விடணும்லாம் இல்லை, நம்ம இஷ்டம்தான். நம்ம ரேண்டமாக எதில் வேணாலும் விட்டுக்கலாம். இப்படி வரிசையாக விடலாம். அவ்வளோதான், விட்டாச்சு. இப்போ இதை நம்ம அப்படி லேசாக இழுத்து விட்டோம்னா இந்த எக்ஸஸ் யான் இருக்குல்ல, இதை தான் கட் பண்ண போகிறோம். நம்ம சிசர்ஸ் வச்சு இருக்கிற எக்ஸஸ் யான் எல்லாத்தையும் நம்ம அப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதுதான் நம்மளோட 5 பெட்டல் டைசி ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி க்ரோஷே டுட்டோரியலுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.